வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. போதைப்பொருள் இல்லாத தமிழகம் என்ற அதிமுகவின் உன்னத போராட்டத்தை அரசியல் நாடகம் என்று விமர்சித்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, இந்தியாவிலேயே போதைப்பொருள் கடத்தலில் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கியது திமுக அரசுதான் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். லதா, இது தொடர்பான முழு விவரங்கள். அம்ருத், வணக்கம். தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகரித்து வருவதாக கூறி தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் அந்த போதைப் பொருள் கிடங்காக தமிழகம் மாறி இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு மனித சங்கிலி போராட்டத்தையும் முன்னெடுத்து இருந்தார்கள். பல்வேறு கேள்விகளையும் கூட திமுக அரசிடம் விளக்கம் கேட்டிருந்தார்கள். இதற்கிடையே நேற்றைய தினம் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுகையில் அந்த மனித சங்கிலி போராட்டம் ஒரு நாடகம் என்றும் போதைப் பொருள் விவகாரத்தில் அதிமுகவினர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் கூட முதலமைச்சர் முன்வைத்து இருந்தார். அதே போல வட மாநிலங்கள், குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் போதைப் பொருள் அதிகரித்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அது தொடர்பாக ஏன் எடப்பாடி பழனிசாமி கண்டனங்களை பதிவு செய்வதில்லை என்ற விஷயங்களையும் கூட குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையே திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் பார்த்தோம் என்றால், போதைப் பொருள் பழக்கங்கள் என்பது கடந்த கால சம்பவங்களில் குஜராத்தோடும் அஸ்ஸாமோடும் மற்ற வட மாநிலங்களோடும் தமிழகத்தை ஒப்பிட்டு முதலமைச்சர் பேசி ஒரு பொம்மை தோற்றத்தை உருவாக்கி வருகிறார் என்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். அதே போல பார்த்தோம் என்றால், ஒரு பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் திமுக அரசின் முதலமைச்சர் மனித சங்கிலி போராட்டம் ஒரு நாடகம் என்று சொன்னதாக நேற்றைய ஊடகங்களில் வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு பறிமுதல் செய்த போதைப்பொருள் திமுக நிர்வாகி கைது மற்றும் சம்பந்தப்பட்ட காவல்துறையினரின் பேட்டி போன்றவற்றை நடைபெறவில்லை என்று முதலமைச்சர் நினைக்கிறாரா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். அதே போல போதைப் பொருள் கடத்தல் குறித்து நாங்கள் எழுப்பிய பல கேள்விகளுக்கு முதலமைச்சர் தற்பொழுது வரை பதிலளிக்காத நிலையில் இந்த விஷயங்களை கூர்ந்து கவனித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு இருக்கிறார். அதே போல அதிமுக நடத்தி வரக்கூடிய போதைப் பொருள் இல்லாத தமிழகம் என்ற உன்னத போராட்டங்களுக்கு மாபெரும் வரவேற்பு கிடைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அறிக்கை தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி லதா. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.